பாருங்கள், சுவையான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி ஒரு கலரி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ நம்மளுக்கு கலர்ஃபுல்லான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிரேவி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு 10 பேருக்கு வேணும்னு சொன்னால் நம்ம இது மாதிரி அரைச்சி வச்சா தான் நமக்கு நிறைய கிரேவி கிடைக்குங்க. பாருங்க, வீடே மணக்கிற மாதிரி காரம் சாரமான நண்டு கிரேவி சூப்பராக நமக்கு ரெடி. இந்த நண்டு கிரேவி இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சூடாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.